எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்துக்கு அற்புதமான ஒரு மார்க்கத்தை வழங்கி இருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்நாளில் கடைபிடித்து வாழுகின்ற போது எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் மகத்தான ஒரு வெற்றியை தருவான். இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்நாளில் கடைபிடிக்காமல் ஏனோதானோ என்று வாழ்ந்தோமேயானால் நாளை மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளை தண்டிப்பான், நரகத்தை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும். நன்மையில அற்பமாக நாங்க எதை கருதுகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு நல்ல காரியங்களையும் அற்பமாக கருத வேண்டாம். வலவ் அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தல்கின், நீங்க அப்படி போய் நடந்து போயிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரர் வராரு, வரும்போது அவர் பார்த்து கொஞ்சம் அப்படி பல்ல காட்டுறது, கொஞ்சம் சிரிக்கிறது, அந்த சிரிக்கிறத கூட பல்ல காட்டுறத கூட நீங்க என்ன செய்யாதீங்க, அற்பமா கருதாதீங்க. சிரிச்சிங்கன்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு நன்மை இருக்குதப்பா, அதுக்கு உங்களுக்கு கூலி கிடைச்சிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அப்ப இதை நம்ம செய்யறோமா? கவனிக்கிற விஷயத்துல நம்ம இவ்வளவு அற்பமா இருக்கிறோமே, அப்ப அந்த விஷயத்துல நம்ம நன்மையை கொள்ளை அடிக்கிறோமா? நமக்குள்ள ஒரு போட்டி நடக்குதா? இன்னைக்கு எதுக்கு முதியோர் இல்லங்கள், எத்தனையோ பெற்றோர்களை இன்றைக்கு வயசாயினாண்டா அவங்கள ரோட்ல பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் இருக்கிறாங்கடா, நன்மையை கொள்ளை அடிப்பதில், நன்மையான காரியங்களை செய்வதற்கு முந்திக் கொள்வதில் நாங்கள் பின்னடைவாக இருக்கிறோம். அப்ப எதெல்லாம் நாம அற்பமான முறையில கருதுகிறோமோ, நன்மையான காரியங்களை அற்பமா கருதுகிறோமோ, அதை நாங்கள் ஒருபோதும் அற்பமா கருதக்கூடாது. பெரிய லெவல்ல பார்க்கணும். ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சலாம் சொல்லுகிறோமா? நமக்குள்ள ஒருத்தருக்கு சலாம் சொல்ற என்ன பெரிய விஷயமா? 2 வார்த்தை நாவல் இருந்து வரப்போகுது, ஒரு 3 வார்த்தை வரப்போகுது. காத்து வாயால போகக்கூடிய ஒரு காத்து தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன 10 நன்மை கிடைக்குதா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னா 20 நன்மை கிடைக்குதா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னா 30 நன்மை கிடைக்குமா இல்லையா? அப்ப ஒருத்தரை பார்த்தா நம்ம சலாம் சொல்லணுமா இல்லையா? இதெல்லாம் சின்ன விஷயம். அவன் 3 வார்த்தைகளை வாயால போகக்கூடிய அந்த காத்துக்காக வேண்டி மகத்தான ஒரு வெற்றியை அல்லாஹ் தருகிறான் என்றால், இப்படி நம்ம எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அவைகளை அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நமக்குள்ளே போட்டி உணர்வு வர வேண்டும். الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையிலே அறிந்து அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நாளை மறுமை நாளில் நாங்கள் அத்தனை பேரும் சுவனத்தில் ஒன்று சேர வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இறைவனால் விதியாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாம் எல்லாம் குழுமி இருக்கின்றோம். பேரன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்துக்கு அற்புதமான ஒரு மார்க்கத்தை வழங்கி இருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்நாளில் கடைபிடித்து வாழுகின்ற போது
எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் மகத்தான ஒரு வெற்றியை தருவான். இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்நாளில் கடைபிடிக்காமல் ஏனோதானோ என்று வாழ்ந்தோமேயானால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை தண்டிப்பான், நரகத்தை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கின்ற போது இந்த உலகில் வாழுகின்ற நாம் இறைவனுடைய சட்டதிட்டங்களை முழுமையாக ஏற்று பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மூமின்களே, இந்த மார்க்கத்தில் நீங்கள் நுழைந்தால், மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாதி அளவுக்கு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பாதி அளவுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோதானோ என்று இருந்து விட வேண்டாம் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை முன்வைக்கின்றார். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது இந்த உலகத்திலே நாம் வாழுகின்றோம். நம்முடைய லட்சியம் என்ன? நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை அடைய வேண்டும். சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால் மார்க்க விடயங்களை கடைபிடித்து வாழ்ந்தால் சொர்க்கத்தை நாம் அடைந்து விடலாமா, அல்லது இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோமையானால் நாளை மறுமை நாளில் மகத்தான வெற்றியை அடையலாமா என்றால், இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை முழுமையாக நாங்கள் கடைபிடித்து வாழுகின்ற போதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் மகத்தான ஒரு வெற்றியை தந்து விடுவார். அந்த அடிப்படையில் மனித சமுதாயத்தை நாம் உற்று நோக்கினோமேயானால் மனிதர்கள் இந்த விவகாரத்தில் 3 பிரிவுகளாக இருக்கிறார்கள். 3 சாரார் இருப்பாங்க. அதுல முதலாவது சாரார் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணிப்போம், மறுமை நாள்ல அல்லாஹ்வை சந்திப்போம் என்ற அடிப்படையில் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்ற அடிப்படையில் வாழக்கூடியவர்கள், மார்க்கத்துக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல் வாழக்கூடியவர்களை பார்க்கின்றோம். பிறந்தார்கள், வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் வாழுகிறார்கள். ஆனால் மார்க்கத்தினுடைய எந்த விதமான சட்டதிட்டங்களையும் பின்பற்றி வாழ மாட்டார்கள். தொழுகையை கடைபிடிக்க மாட்டார்கள். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க மாட்டார்கள். ஹஜ் என்றா என்ன என்று கேட்கிற அளவுக்கு சில மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சாரார் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது முதல் சாரார். இவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அது நம்முடைய தலைப்புக்கு உட்பட்டதும் அல்ல. இரண்டாவது சாரார் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க மார்க்கத்தை பின்பற்றுவார்கள், கலிமாவை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே செயல்படுவார்கள். இஸ்லாத்தினுடைய பிரதான சட்டதிட்டங்களை, பிரதான கடமைகளை வாழ்க்கையிலே எடுத்து நடப்பார்கள். தொழுகை என்பது பிரதான ஒரு கடமை. அந்த தொழுகையை கடைபிடிப்பார்கள். ரமலானுடைய மாதம் வந்தால் அந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பாங்க. வசதி இருந்தால், சக்தி இருந்தால் அவங்க ஹஜ்ஜு கூட செய்வார்கள். இப்படிப்பட்ட பிரதான கடமைகளை மார்க்கம் என்று நினைத்து கொண்டு அதை மாத்திரம் செயல்படுத்தக்கூடியவர்கள் இரண்டாவது சாராராக இருப்பார்கள். அதை செய்தால் மறுமை நாளில் வெற்றி பெற முடியும், தொழுதால் மறுமை நாளில் வெற்றி பெற முடியும், நோன்பு பிடிச்சிட்டா மறுமை நாளில் வெற்றி பெற முடியும். இந்த அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் இரண்டாவது சாரார். மூன்றாவது சாரார் இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்படி இருப்பார்கள் என்றால், இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை அணு அணுவாக பின்பற்றுவதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். நோன்பு மட்டுமல்ல, தொழுகை மட்டுமல்ல, தான தர்மம் செய்வது மட்டுமல்ல, இஸ்லாத்தில் எதெல்லாம் பிரதான கடமைகளாக சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதோடு தங்களை முடித்து கொள்ளாமல் அதை தொடர்ந்து அதையும் செய்துவிட்டு, அது கடமை என்ற காரணத்தினால் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும், அதை செய்யவில்லையானால் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்ளவாகும், அது குற்றத்துக்குரிய தண்டனைக்குரியவைகள் என்ற அடிப்படையிலே எந்த சிந்தனையில இந்த மூன்றாவது சாரார் இருப்பாங்க. இதோடு சேர்த்து, இந்த பிரதான கடமைகளோடு சேர்த்து இஸ்லாத்திற்குள்ளே சிறு சிறு கடமைகள் இருக்கிறது, சின்ன சின்ன நன்மையான காரியங்கள் இருக்கிறது. எந்த நன்மையான காரியம் அற்பமாக கருதப்படுகிறதோ அதை கூட செய்வதற்கு ஆர்வமாக
ஆசையோடு இருப்பார்கள். எந்த நன்மையான காரியத்தை செய்தால் அல்லாஹ்விடத்தில் மகத்தான வெற்றி கிடைக்குமோ அதற்கு போட்டி போடக்கூடியவர்களாக, அதற்கு முந்தியடிக்கக்கூடியவர்களாக அந்த மூன்றாவது சாரார் இருப்பார்கள். இந்த மூன்று சாராரிலையும் நாங்க எந்த சாராரை சார வேண்டும், எந்த கூட்டத்தில் நாங்க இருக்கணும்? இந்த மூன்றாவது சாராரா இருக்கிறாங்கல்ல, அந்த கூட்டத்தில் நாங்க இருக்கணுமா இல்லையா? அந்த கூட்டத்தை பற்றி தான் இன்றைய உரையில நாங்கள் பேச இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் சாலிஹாத், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வஅமிலுஸ் சாலிஹாத், சாலிகான நல்ல அமல்களை செய்வார்கள். தொழுகை மட்டும்தான் சாலிகான அமல் அல்ல, நோன்பு மட்டும்தான் சாலிகான அமல் அல்ல, அதுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இஸ்லாத்துக்குள்ளே வந்துவிட்டால் இஸ்லாத்தினுடைய நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் கடைபிடிப்பதற்கு முன் வருவார்கள். அப்ப சாலிகான அமல்களை செய்வார்கள். சனுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார், அந்த மக்களை, சாலிகான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அந்த மூன்றாவது சாராரை நாங்கள் சுவனத்தில் நுழைய செய்வோம். கீழ்ப்பகுதியிலே ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்க சோலையிலே நாங்கள் நுழைய செய்வோம். ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். வாதல்லாஹி ஹக்கா, அது அல்லாஹ்வுடைய உண்மையான வாக்குறுதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய உறுதிமொழி என்ன தெரியுமா? ஈமான் கொண்டு விட்டு பிரதான அமல்களோடு தங்களை நிறுத்திக் கொள்ளாமல் அதையும் தாண்டி சிறு சிறு அமல்களை, சின்ன அமல்களை கையிலே எடுத்தால், அந்த அமல்களை தங்களுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்துவார்களே ஆனால் அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று இறைவனுடைய வாக்குறுதி என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான் என்றா, வலி குல்லி விஜஹத்துன் ஹுவ முவல்லிஹா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். அந்த லட்சியத்தை அடைவதாக இருந்தால் அந்த இலக்கு என்ன? மறுமையில சொர்க்கத்தை அடையணும், மகத்தான வெற்றியை பெறணும். இதுதான் நம்முடைய லட்சியம். எந்த ஒரு முஸ்லீம் கிட்ட கேட்டாலும் என்ன சொல்வார்கள்? உங்களோட லட்சியம் என்னப்பா? மறுமையில வெற்றி பெறணும். இந்த உலகத்துல லட்சியம் அல்ல, உலகத்துல நிறைய பட்டம் பதவிகளை பெறுவதல்ல. மறுமையினால உங்களோட லட்சியம் என்ன? எதுக்காக வேண்டி வாழ்றீங்க? சொர்க்கத்தை பெறறதுக்கு, சொர்க்கத்தை அடைவதுதான் நம்முடைய லட்சியம் என்ற அடிப்படையிலே தான் எல்லா மனிதர்களும் இருப்பார்கள். அப்படி இருந்தால் ஃபஸ்தபிகுல் ஹைராத், அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு அந்த லட்சியத்தை அடையணும் என்றால் நீங்க நன்மையான காரியங்களுக்கு முந்திக் கொள்ளுங்கள், போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஐனமா தக்கூனு, நீங்க எங்கிருந்தாலும் ஏதிபிக்குமுல்லாஹு ஜமியா, உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒரு நாளே ஒன்று திரட்டுவான் என்று இறைவன் சொல்லுகிறான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட மக்களே, இர்கஉ வஸ்ஜுது, நீங்க ருக்கு செய்யுங்க, சஜதா செய்யுங்க. வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்க வணங்குங்க. இது பிரதான கடமை. ருக்கு செய்யறது, சஜதா செய்யறது, தொழுகிறது, அல்லாஹ்வை வணங்குறது, இது பிரதான கடமை. இதை நீங்க செய்யுங்க. அதோட உங்களை முடித்துக் கொள்ளாமல் ஃபஃஅலுல் கைர, நன்மையான காரியங்களையும் செய்யுங்க. அப்ப தொழுங்க, நோன்பு பிடிங்க, பிரதான கடமைகளை செய்யுங்க. அதோட உங்களை முடித்து கொள்ளாமல் நன்மையான காரியங்களை ஈடுபடுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், மறுமை நாள் அப்பதான் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாதிரு பில் அமால், நல்ல அமல்களின் பக்கம் நீங்கள் போட்டி போட்டு, உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள போட்டி இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுங்க. எதுக்கு? நல்ல அமலுக்காக வேண்டி. பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு நேர காலத்தோட வருவது ஒரு எவ்வளவு பெரிய சிறந்த அமல் தெரியுமா? நேர காலத்தோட முதலாவது வரக்கூடியவருக்கு ஒட்டகம் நன்மை கிடைச்சும், ஒட்டகத்தை குர்பான் கொடுக்கிற நன்மை, அதுக்கு பிறகு மாட்டை குர்பான் கொடுக்கிற நன்மை, அதுக்கு பிறகு ஆட்டை குர்பான் கொடுக்கிற நன்மை. இப்படி நபிகள் நாயகம் சொன்னார்களா இல்லையா?
அப்ப இந்த நன்மையை பெறுவதற்காக வேண்டி எங்களுக்குள்ள போட்டி இருக்குதா? போட்டி போட வேண்டும். எந்த இடத்துக்கு சென்றால், எந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமோ, நன்மை கிடைக்குமோ, அதற்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறதின் கடமையா இல்லையா? அந்த போட்டி போடுகிறோமா? ஆனா நாம எதுக்கு போட்டி போடுறோம் தெரியுமா? இந்த உலகத்துல சில லாபங்களுக்காக வேண்டி, உலகத்தில் உள்ள சில ஆசாபாசங்களுக்காக வேண்டி போட்டி போடுறோமா இல்லையா? பக்கத்து வீட்டுக்கார ஒரு பைக் வாங்கிட்டான்னு சொன்னா அவனால மட்டுமா முடியும்? ஏன் என்னால முடியாதா? நானும் வாங்குவேன்னு சொல்லி அதற்காக வேண்டி அவன் வாங்கினதுக்காக இவன் ஒரு பைக் வாங்குறான்டா, அவன் ஒரு நல்ல போன் வாங்கினா இவர் ஒரு நல்ல போன் வாங்கணுமா இல்லையா? இதுக்கு போட்டி போடுறாங்க. ஒரு நல்ல கார் எடுத்தா, நல்ல டிவி எடுத்தா, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறானா, சொகுசா இருக்கிறானா, அந்த வீடு நல்லா டெக்கரேஷன் பண்ணி அப்படி அழகா இருக்குதா, ஏன் என்னால முடியாது? இப்படி நினைக்கக்கூடிய வகையில தான் இன்றைக்கு சமுதாயம் இருக்கிறார்கள். உலக வாழ்க்கையில மோகம், உலகத்துல போட்டி போடுகிறோம். அப்ப உலகத்துல நம்ம எப்படி போட்டி போடுகிறோமோ அதை ஏன் மறுமைக்காக வேண்டி போட்டி போட முடியாது? நன்மைக்காக வேண்டி ஏன் போட்டி போட முடியாது? அப்ப மறுமை நாள்ல நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், மகத்தான வெற்றியை அடைய வேண்டும் என்றால், நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வரலாமா இல்லையா? ஜும்மாவுடைய நன்மைகளை முழுமையாக பெறணுமா இல்லையா? மத்த நன்மையான காரியங்களில் ஈடுபடணுமா இல்லையா? இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நல்லவர்களுக்கு நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, யுஸ்பிஹு ரஜுலு மூமினா, காலை பொழுதை அடைந்தால் ஒரு மூமினாக இருப்பான், காலை நேரத்தை அடைந்தால் மூமினாக இருப்பான். வயும்சி காஃபிரா, மாலை நேரத்தை அடைந்தால் அவர் காஃபிராக மாறி விடுவான். நல்ல அமல்களுக்கு நீங்க போட்டி போடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்றாங்கண்டா, நீங்க காலையில மூமினா இருப்பீங்க, நம்ம மாலை நேரமாயினா உங்களை அறியாமலே நீங்க காஃபிரா மாறுவீங்க. யும்சி மூமினன், அல்லது மாலை நேரத்தில் நீங்க மூமினா இருப்பீர்களே ஆனால் வயுஸ்பிஹு காஃபிரா, காலை நேரத்தில் காஃபிரா மாறுவீர்கள். இது மனிதனுடைய இயல்பை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மனித இயல்பு இப்படித்தான் இருக்குமாப்பா. காலையில நல்லவனா இருந்தா மாலையில கெட்டவனா மாறுவீங்க, மாலையில நல்லவனா இருந்தா காலையில கெட்டவனா மாறுவீங்க. இது மனித இயல்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட இயல்பு இருப்பதனாலதான் நீங்க நன்மையான காரியங்களுக்கு உங்களுக்குள்ளே போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு எங்களுக்குள்ள பலவீனம் ஏற்படும் என்று சொன்னா, பாவமான காரியங்களை நாம எந்த அளவுக்கு ஈடுபடுவோம் என்று சொன்னால், இந்த ஹதீஸ்ல ரசூல தொடர்ந்து சொல்கிறார்கள், யபீஉ தீனஹு பிஅர்லின் மினத் துன்யா, தான் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை, அந்த கொள்கைய உலக லாபத்துக்காக வேண்டி, உலகத்தில் ஒரு பொருளுக்காக வேண்டி, உலக ஆசைக்காக வேண்டி மார்க்கத்தை விற்பனை செய்வாங்க, அடகு வைப்பாங்க. அப்ப இப்படியெல்லாம் மனிதனுடைய இயல்பு இருப்பதனாலதான் நீங்க இதையெல்லாம் தவிடுபடியாக்குவதற்கு, இந்த இயல்பான நிலை மாறுவதற்கு உங்களுக்குள்ள போட்டி இருக்கட்டும். எதுல போட்டி? நன்மையான காரியங்கள்ல போட்டி, நன்மைக்காக வேண்டி போட்டி போடணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல தொடர்ந்து சொல்கிறான், வல்லதீன ஸபரு வப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். அகாமு ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். சிர்ரன், ரகசியமாக கொடுப்பாங்க. வஅலானியத்தன், பப்ளிக்காக கொடுப்பார்கள் என்று சொல்லிட்டு, வயதரூன பில் ஹஸனத்தி ஸய்யிஅத, பாவத்தை அழிப்பதற்காக வேண்டி, தான் செய்த பாவமான காரியங்களை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி நன்மையான காரியங்களை செய்து அது இல்லாமல் ஆக்கி கொள்வாங்க. அப்ப நன்மையான காரியங்களை செய்தால் பாவத்தை அழிச்சிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்றானா இல்லையா? உலாயிக லஹும் உக்பத்தார், அவர்களுக்கு தான் வெற்றி பெறக்கூடிய இடம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அவன் என்ன விளங்குது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நன்மையை செய்வோமோ, எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும், எதை செய்தாலும் அந்த நன்மையான காரியங்கள் எங்களுடைய பாவங்களை அழிக்குமா இல்லையா?
காலையில மூமினா இருந்து மாலையில காபிரா மாறுகிறான் என்றால் மனித இயல்பது. அப்ப நாம் அன்றாடம் பாவம் செய்கிறோம். இந்த பாவங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல், அந்த பாவங்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த நன்மையான காரியங்களுக்கு இருக்குதா இல்லையா? எதை நாம் அற்பமாக கருதுகிறோமோ அதுக்கெல்லாம் இருக்குதா இல்லையா? தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உலாயிகல்லதீன நதகப்பலு அன்ஹும், அவர்கள் செய்த நல்லறங்களை அவர்களிடமிருந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். யாரு நல்லறங்கள் செய்வார்களோ அவர்களுடைய அந்த நல்ல அமல்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். வனதஜாவசு அன் செய்யிஆத்திஹிம், அந்த நல்லறங்கள் மூலமாக அவர்கள் செய்த பாவங்களை நாங்கள் அழித்து விட்டோம். ஃபி அஸ்ஹாபில் ஜன்னா, அவர்கள் தான் சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள். வாத சுதுகி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்ப இவ்வளவு செய்திகளை, நன்மையான காரியங்கள், நீங்க எந்த நன்மைகளை அற்பமாக கருதுகிறீர்களோ அவைகள் உங்களுடைய பாவங்களை அழிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில எல்லாம் சொல்லுகிறான் என்றால் நாம கடைபிடிக்கிறோமா? அன்றாட வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கடைபிடிக்கிறோமா? நன்மையில அற்பமாக நாங்க எதை கருதுகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு நல்ல காரியங்களையும் அற்பமாக கருத வேண்டாம். வலவ் அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தல்கின், நீங்க அப்படி போய் நடந்து போயிட்டு கொண்டு இருக்கும் போது ஒரு சகோதரர் வாராரு. வரும்போது அவரை பார்த்து கொஞ்சம் அப்படி பல்ல காட்டுறது, கொஞ்சம் சிரிக்கிறது. அந்த சிரிக்கிறத கூட, பல்ல காட்டுறத கூட நீங்க என்ன செய்யாதீங்க, அற்பமாக்குறதாதீங்க. சிரிச்சிங்கன்னு சொன்ன அதுக்கு உங்களுக்கு நன்மை இருக்குதப்பா, அதுக்கு உங்களுக்கு கூலி கிடைச்சிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அப்ப இதை நம்ம செய்யறோமா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுகிறோம். நம்முடைய குடும்பத்தில் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்குதா இல்லையா? அந்த பெற்றோருக்கு செய்கின்ற கடமைகளை நம்ம சரியா செய்கிறோமா? ஆனால் அதை அலட்சியம் பண்றோமா இல்லையா? பெற்றோருடைய கடமை, பெற்றோரை பராமரிக்கின்ற விஷயத்துல நாம் அத்தனை பேர் அலட்சியமாக இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வருகிறார். அவர் கேட்கிறார், ஐயா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, ஐயுல் அமாலி அக்ரபு இலல் ஜன்னதி, அமல்களில் சிறந்த அமல் எது? அது எப்படிப்பட்ட அமலா இருக்கணும்? சொர்க்கத்துக்கு நெருக்குகின்ற அமல், சொர்க்கத்துக்கு எங்களை அழைத்து செல்லக்கூடிய, நெருக்கமாக ஏற்படுத்தக்கூடிய அந்த அமல் எது என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதாகும் என்று இது ஆன்மீகம். பிறகு சொல்கிறார்கள், பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்வதாகும். பிறகு சொல்கிறார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதாகும். மூன்றாவது கேட்டகரி, ஜிஹாது செய்யறத மூன்றாவது இடத்துல ரசூலை வைக்கிறாங்கன்னா, அவன் ஃபர்ஸ்ட் தொழுக, ரெண்டாவது பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது. அது அற்பமா கருதாதீங்க. அப்ப பெற்றோருக்கு நாங்க இன்றைக்கு உபகாரம் செய்யறோமா? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோமா? அவங்க நோய்வாய்ப்பட்ட அவங்களுக்கு மருந்து மாத்திரைகளை எடுத்து கொடுக்கிறோமா? நாம எப்படி அழகான ஆடைகளை, நல்ல நல்ல ட்ரெஸ்ஸுகளை உடுக்கிறோமோ அது போன்று என்னுடைய தாய் தந்தையர்கள் உடுக்கணும் என்று நாங்க நினைக்கிறோமா? அப்படி நினைக்கணும், அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். அதை செய்வது அது நன்மையான காரியம்தான், அதற்கு மகத்தான கூலி உண்டு, அதன் காரணமாக உங்களுக்கு சொர்க்கத்தை பெற முடியும், ஜிஹாதுடைய நன்மை கிடைக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஜிஹாத் என்றா என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கிறது. அது லேசான விஷயமா? நாம் செய்கின்ற அமல்கள்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு அமல் இருக்கும் என்றால் அது ஜிஹாது செய்வதுதான், போர் செய்வதுதான், எதிரிகளோடு யுத்தம் செய்வது. அது எவ்வளவு கஷ்டம்! நம்ம போனா திரும்பி வருவோமா இல்லையான்னு சொல்லி கூட தெரியாது. அப்படிப்பட்ட அந்த ஜிஹாதை விட சிறந்த ஒரு அமல் என்று சொன்னா உங்க பெற்றோருக்கு செய்கிற நல்ல அமல், பெற்றோருக்கு செய்கிற உபகாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதன் வருகிறார். அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, யுத்த காலத்துக்கு நானும் வருவேன், என்னுடைய பேரை குறிச்சிக்கங்க.
யுத்த காலத்துக்காக வேண்டி நபித்தோழர்கள் தயாராகிறாங்க, ரசூலுல்லாவும் தயாராகிறாங்க. அப்ப ஒரு மனிதன் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய பெயரை மார்க் பண்ணிக்கங்க, நானும் வருகிறேன் என்று சொல்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அஹய்யு வாலிதாக்க, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்களா, உன் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? ரசூல கேட்கிறாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ், உயிரோடு தான் இருக்கிறாங்க. அப்படியா என்றால் ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், நீ வீட்டுக்கு சென்று உன் தாய் தந்தையர்களோடு நீ ஜிஹாது செய் என்றாங்க. ரசூல இலக்கியமா பேசுறாங்க. ஜிஹாது செய்யறண்டா அவங்களோட சண்டை பிடிங்கன்ற அர்த்தம் கிடையாது. ஜிஹாதண்டா சண்டை பிடிங்கன்ற அர்த்தம் தான். ஆனா இந்த இடத்துல உம்மா அப்பாவோட போயிட்டு நம்ம சண்டை பிடிங்கன்னு சொல்லி ரசூல சொல்லல. ரசூல எந்த அர்த்தத்துல சொல்றாங்கடா, உன் வீட்டுக்கு சென்று உன் தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செஞ்சு பாரு. உனக்கு இங்க கிடைக்கிற நன்மை, யுத்தத்துக்கு வந்து போராடுகிற அந்த நன்மை இருக்குதா இல்லையா, அந்த நன்மையை உன் வீட்டுக்குள்ளேயே உனக்கு பெற முடியும். உன் தாய் தந்தையர்களை கவனிப்பதன் மூலமாக உனக்கு பெற முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ற அப்ப பெற்றோரை கவனிக்கிற விஷயத்துல நம்ம இவ்வளவு அற்பமா இருக்கிறோமே, அப்ப அந்த விஷயத்துல நாங்க நன்மையை கொள்ளையடிக்கிறோமா? நமக்குள்ள ஒரு போட்டி நடக்குதா? இன்னைக்கு எதுக்கு முதியோர் இல்லங்கள், எத்தனையோ பெற்றோர்களை இன்றைக்கு வயசாயினாண்டா அவங்கள ரோட்ல பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் இருக்கிறாங்கடா, நன்மையை கொள்ளையடிப்பதில், நன்மையான காரியங்களை செய்வதற்கு முந்திக் கொள்வதிலே நாங்கள் பின்னடைவாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பிறருக்கு நல்லுபகாரம் செய்யணும். பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யறது ஒரு பக்கம், இரண்டாவதாக பிறருக்கு, அடுத்தவங்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு நல்லுபகாரம் செய்யணும், அவங்களுக்கு நல்லதை நாட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மார்க்கம் இருக்குதா இல்லையா, நம்ம ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கம் அத்தீனு நசீஹா, பிறர் நலம் நாடுவதாகும். பிறருக்கு நல்லுபகாரம் செய்யறது தான் மார்க்கம். அப்ப அந்த அடிப்படையில பிறருக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களாக நாம் வாழணுமா இல்லையா? என்றைக்கும் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிறருக்காக வேண்டி உழைத்தார்களோ, பிறருக்காக வேண்டி கஷ்டப்பட்டார்களோ, அந்த சிந்தனையோடு நம்ம வாழ்றோமா? ஒரு சஹாபி, அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் என்ன செய்கிறார் என்றால் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கிட்ட இன்னொரு வேற சஹாபி வருகிறார். அவர் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு, அல்லாஹ்வின் தூதரே ஒரு கம்ப்ளைண்ட், என்னுடைய வீடு இருக்குது, என்னுடைய தோட்டம் இருக்குது, என் தோட்டத்தில் இன்னாருடைய தோட்டம் என் தோட்டத்தோடு பக்கத்தில் இருக்குது, அவருடைய தோட்டத்தில் ஒரு பேரீச்ச மரம் என்னுடைய தோட்டத்தை சாய்ந்து இருக்கிறது, ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது, எனக்கு அந்த மரத்தை நீங்க வாங்கி கொடுங்க, நீங்க எப்படியாவது பரிந்துரைத்து அந்த மரத்தை எனக்கு வாங்கி கொடுங்கள், அதை வாங்கிவிட்டால் எனக்கு என்னுடைய தோட்டத்தில் சுற்றுச்சுவர் எழுப்புவதற்கு இலகுவாக அமையும். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு பரிந்துரைக்கிறாங்க, எப்பா உன்னுடைய தோட்டத்தில் ஒரு மரம் இருக்குது, அது இவருக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது, அந்த மரத்தை நீ இவருக்கு காசுக்கு விற்கலாமே அப்படின்னு அவர் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை முடியாது, எனக்கு அதெல்லாம் காசுக்கெல்லாம் அதை நான் கொடுக்க மாட்டேன் என்று அவர் சொல்றார், மறுக்கிறார். இப்போ நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா, மறுமையினுடைய ஆசையை ஊட்டி பார்க்குறாங்க. நீ இந்த மரத்தை விற்றால் இந்த மரத்துக்கு பகரமாக சொர்க்கத்தில் உனக்கு ஒரு மரம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மறுமை ஆசை, சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்ற என்ன அர்த்தம்? அந்த சஹாபி சொர்க்கம் போவார்ன்ற அர்த்தமா இல்லையா? ஆனால் அதை அவர் யோசிக்கல. சொர்க்கத்தில் மரம் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை யோசிக்காம மீண்டும் சொல்கிறார், இல்ல அல்லாஹ்வின் தூதரே நான் கொடுக்க மாட்டேன், அந்த மரம் எனக்கு வேணும் என்றார். இந்த பேச்சுவார்த்தையை கவனிச்சு கொண்டு இருக்கிறாரு பக்கத்துல யாரு? அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் கவனிச்சு கொண்டு இருந்து அவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த மரத்துக்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கென்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இந்த நன்மையான காரியத்தை
இந்த சிறந்த ஒரு காரியத்தை ஏன் நான் அடையக்கூடாது? போட்டி. சஹாபாக்களுக்கு இடையில இந்த அளவுக்கு ஆர்வம். அவர் யோசிக்கிறார், எப்படியாவது அந்த மரத்தை நான் வாங்கி அந்த மரத்துக்கு பகரமாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை பெறணுமா இல்லையா? அப்ப நான் சொர்க்கம் போவேன் என்ற அர்த்தம் தானே. ரசூலுல்லாவுடைய வாக்குறுதி என்னைக்கும் பொய்யாக மாறாது, பொய்யா இருக்காது. இவர் அதை மாதிரி செய்யறாரு. இவர் என்ன செய்யறாரு? அந்த மனிதருடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த மரத்தை வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு? எப்பா, உன்னுடைய மரத்தை எனக்கு கொடு, உன் மரத்துக்கு பகரமாக என்னுடைய வீட்டு தோட்டத்தை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. என் வீட்டு தோட்டம், வீட்டையே அப்படியே தார, அந்த மரத்தை மட்டும் கொடுத்துரு சொன்னதோட அவர் என்ன செய்யறாரு? சரி, ஓகே, நான் தாரேன், வீட்டு தோட்டத்தை தாங்க, நான் என்னுடைய மரத்தை தாரேன்னு சொல்லி அங்க டீல் முடியுது. அதுக்கப்புறம் அவர் அபூ தஹ்தா என்ன செய்யறாரு? உடனே அந்த மரம் யாருக்கு தேவைப்பட்டதோ அவர்கிட்ட போயிட்டு, இந்த மரத்தை நான் வாங்கிட்டேன், உங்களுக்கு வேணுமென்று சொன்னீங்க, நாங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லி மரத்தை கொடுக்குறாரு. அப்போ மரம் வந்து அவருக்கு உரிமையாகி விடுகிறது. பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அந்த விஷயத்தில் நான் அந்த மரத்தை வாங்கிட்டேன், அந்த மரத்துக்கு பகரமாக என்னுடைய வீட்டு தோட்டத்தை நான் விற்பனை செய்து விட்டு கொடுத்து விட்டேன், சும்மா கொடுத்துட்டேன்றாரு. அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கம் மின் இதுக்கின் லவ்வாஹதும் பி அபீ தஹ்தா, அபூ தஹ்தாவுக்காக வேண்டி சொர்க்கத்திலே எத்தனை பேரிச்சும் குலைகள் தொங்குற அளவுக்கு எத்தனையோ மரங்கள் காத்து கொண்டு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப என்ன விளங்குது? சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்தை அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள் என்றால், ஏன் அந்த சிந்தனை எங்களுக்கு இருக்காது? அந்த சிந்தனை எங்களுக்கு வராதா? கண்டிப்பா வரணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதாகும். அந்த சஹாபி என்ன நினைச்சாரு? அபூ தஹ்தா, இவருக்கு அந்த மரம் தேவைப்படுது, அவர் கஷ்டப்படுகிறாரு, எனவே நாங்க பிறர் நலம் நாடுறது, அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது என்று நினைச்சாரு. அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய சொத்தையே இழந்தாரா இல்லையா? அதோடு சேர்த்து சொர்க்கத்தையும் அடைகிறாரா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வெற்றியை நபி தோழர்களும் அடைந்தார்கள் என்றால் நாங்களும் அந்த இடத்துக்கு வரணுமா இல்லையா? அப்ப எதெல்லாம் நாம அற்பமான முறையில கருதுகிறோமோ, நன்மையான காரியங்களை அற்பமாக கருதுகிறோமோ, அதை நாங்கள் ஒருபோதும் அற்பமாக கருதக்கூடாது. பெரிய லெவல்ல பார்க்கணும். ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சலாம் சொல்லுகிறோமா? நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்ற என்ன பெரிய விஷயமா? 2 வார்த்தை நாவில் இருந்து வரப்போகுது, இன்னும் ஒரு 3 வார்த்தை வரப்போகுது. காத்து வாயால போகக்கூடிய ஒரு காத்து தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா 10 நன்மை கிடைக்குதா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னா 20 நன்மை கிடைக்குதா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னா 30 நன்மை கிடைக்குமா இல்லையா? அப்போ ஒருத்தரை பார்த்தா நம்ம சலாம் சொல்லணுமா இல்லையா? இதெல்லாம் சின்ன விஷயம். அவன் 3 வார்த்தைகளை வாயால போகக்கூடிய அந்த காத்துக்காக வேண்டி மகத்தான ஒரு வெற்றியை அல்லாஹ் தருகிறான் என்றால், இப்படி நம்ம எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அவைகளை அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நமக்குள்ளே போட்டி உணர்வு வர வேண்டும். எனவே அந்த போட்டி உணர்வு இருந்தால் தான், நன்மைக்காக வேண்டி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு கொண்டால் தான் நாளை மறுமை நாளில் மகத்தான வெற்றியை அடைய முடியும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.